Hey, hi everybody. So, welcome back to our channel, Maria Shadling Views. So, we are going to watch the video that is my school memories. ஸோ என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கூல் மெமரிஸ் vlog போடுங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஐ ஹோப் திஸ் வில் பி த இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கோசரம் நான் கொண்டு வந்திருக்கேன். சவுண்ட் எதுவுமே போடாத, ஓகேவா? சைலண்டா படு, சாப்பிட்டே படு, கீழே குனிக்கணும். ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா பைபிள் படிங்க. 4 மாங்காய் 4 பிளேட் சாப்பாடு சாப்பிட்டேன். பாய். தூங்கு ஃபோன்லாம் பேசக்கூடாது, தூங்கணும். இங்கே இது வீடியோ தின்னுக்கிறேன், ஓகேவா? ஓகே கைஸ், ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஸோ மம்மி எப்போவுமே ஃபன் பண்ணிகிட்ருப்பேன் நான். நிறைய மெமரிஸ் இருக்குது. 85% வந்து மெமரிஸ் வந்து சஜா மேலே தான் இருக்குது. ஏன்னா அதை நம்ம எப்போவுமே வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ வீடு கொஞ்சம் டைனி குட்டியாக இருக்கிறதுனால நம்ம வந்து எல்லாமே சஜா மேலே தான் வந்து போட்டாகணும். என்னோட யூனிஃபார்ம்ஸு, என்னோட மெடல்ஸு, என்னோட ப்ரைஸஸ்ஸு, நிறைய மெமரிஸ் வச்சுன்னு இருப்பேன். இந்த சாக்லேட் ரேப்பர்ஸு அதெல்லாமே வந்து சஜால வந்து போட்டு வச்சிட்டோம். ஸோ இப்போ என்கிட்ட பீரோவில் ட்ராவில் வந்து வச்சுட்டு இருந்தேன். என்கிட்ட வந்து ஒரு 5% ஆஃப் மெமரிஸ் இருக்குது. ஸோ ஸ்கூல் பற்றியான ஒரு விஷயம். அதுக்கப்புறமா 10th அண்ட் செகண்ட் பியூசிக்கான மார்க்ஸ் பெர்சன்டேஜ் எல்லாம் நம்ம வந்து நான் இன்னைக்கு லைவாக உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ ஒரு 2-3 பேர் வந்து கேட்டிருந்தீங்க, நீங்கள் வந்து கிராஜுவேட்டடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது, பட் அதை நான் கம்ப்ளீட் பண்ணாலும் பண்ணுவேன், இல்லைனாலும் குட் பண்ணாலும் பண்ணிவிடுவேன். தட் இஸ் நோ ப்ராப்ளம் அண்ட் இஷ்யூஸ் பை மை சைட் ஆர் மை ஃபேமிலி சைட். ஸோ அதனால அது ஒரு விஷயமா நான் கன்சிடர் பண்ணிக்கல. பட் ஐல் கோ டு த ஆஃபீஸ் அண்ட் ஸ்கூல் மெமரிஸ் தேடக்குள்ள இது வந்து கிச்சிச்சு. ஸோ அதனால நான் உங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்லி வந்து நான் ஸ்கூல்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஓகே, 1 நிமிஷம் கைஸ். என்னோட மாஸ் கார்டு நான் உங்களுக்கு பேக் கேமராவில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். என்னோட மாஸ் கார்டு ஒன்றே ஒன்று தான் கைஸ் இருக்குது. நிறைய வச்சுருந்தேன், ஆனால் அதெல்லாம் வந்து சஜா மேலே இருக்குது. ஸோ எடுக்க முடியல. ரியலாகவே என்கிட்ட இது ஒன்று தான் இருந்துச்சு கபோர்டில். ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட வந்து காமிக்கலாம், அதை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு இது ஒண்டி இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் படிச்சது எல்லாமே வந்து நர்சரியிலேருந்து யூகேஜி, எல்கேஜி யூகேஜி எல்லாம் வந்து தரிசன மாதா சாப்பலில் தான் வந்து படித்தேன். எங்களோட ஏரியாலேயே ஒரு சாப்பல் இருக்குது, அங்கே ஒரு ஸ்கூல் மாதிரி எல்கேஜி யூகேஜி நர்சரி இருக்கும். ஸோ அங்கே படித்தேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் நான் வந்து சென்ட் ஆன்ஸ் ஹை ஸ்கூலில் தான் படித்தேன். கேம்பிரிட்ஜ் லேஅவுட் விச் இஸ் இன் அல்சூர் ரோட், ஓகேவா? அங்கே தான் வந்து படித்தேன். என்னோட பேர் பார்த்தீங்கன்னா மரியா ஷர்லின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட் ரெக்கார்ட் ஸ்டாண்டர்ட் 8th to 9th. இது வந்து என்னோட 8th ஸ்டாண்டர்ட் மாஸ் கார்டு, ஓகேவா? ஸோ நான் ரொம்ப நல்லா படிப்பேன் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கூட இல்லை, ஏதோ நல்லா படிப்பேன், அவ்வளோதான், ஓகேவா? இதெல்லாம் நான் வந்து பேக் கேமராவில் காமிக்கிறேன். எல்லாமே வந்து ஏ ப்ளஸ் எல்லாம் வாங்க மாட்டேன். ஒன்றில் தான் இந்த பிடி, ஹார்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், எஜுகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸில் தான் வந்து ஏ ப்ளஸ்லாம் வாங்கியிருக்கேன் சிலதில். மற்றதெல்லாம் வந்து பி ப்ளஸ் தான். பி ப்ளஸ், சி ப்ளஸ், அவ்வளோதான். கொஞ்சம் நல்லா சுமாராக படிப்பேன். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்லாம் இல்லை, கொஞ்சம் சுமாராக படிப்பேன், அவ்வளோதான், ஓகேவா? நம்மளால முடிஞ்சுது. இது அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர், செகண்ட் செமஸ்டர் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிறேன். இந்த ஸ்கில்ஸிலலாம் வந்து ஏ, அது கூட பாருங்கள், ஏ தான் வாங்கியிருக்கேன், ஏ ப்ளஸ் எல்லாம் வாங்கல. ஒரு சிலதில் வந்து ஏ ப்ளஸ்லாம் வாங்கியிருக்கேன். இந்த ஃபிசிக்கல் எஜுகேஷன், ஹெல்த் எஜுகேஷன் அந்த மாதிரியெல்லாம், ஓகேவா? இது நான் வந்து இது காமிக்கிறேன் பாருங்கள். டீட்டெயில்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் அச்சீவ்மெண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க டீச்சர் நம்மளுக்கு. குட் இன் ட்ராயிங், ஹெல்பிங் நேச்சர். பாருங்கள், எனக்கு ஹெல்பிங் நேச்சர் ஸ்கூலில் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு ஹெல்பிங் நேச்சர். அதால தான் வந்து பேக்கில் வந்து நிறைய அடி உழுது எனக்கு. நிறைய பேர் வந்து ஏமாத்திருக்காங்க. வாட் எவர் இட் இஸ், ஹெல்பிங் நேச்சர் வந்து கொஞ்சமாக இருக்கணும், ஆனால் எனக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து சோதனை மேலே சோதனை போதுமாடா சாமின்ற மாதிரி ஆயிடுக்குது எனக்கு. ஸோ அதனால எனக்கு ஹெல்பிங் நேச்சர் இருக்கிறதுனால ஓகே. எனிவேஸ் காட் பார்த்துட்டு இருக்காரு எல்லாமே, அவங்க பண்ணுறது அவங்கவுங்கள்ட்ட. ஓகே, ஹெல்பிங் நேச்சர் லாஸ்ட் மட்டும் இருக்கும் எனக்கு. பட் எனிவேஸ் பாருங்க, டீச்சருக்கே தெரிஞ்சுக்குது. குட் இன் ட்ராயிங், ட்ராயிங் ஒரு அளவுக்கு நான் நல்லா பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஹெல்பிங் நேச்சர்னு கொடுத்துருக்காங்க. என்னோட பிளட் குரூப் வந்து ஏ பாசிட்டிவ். அப்புறம் எங்கள் டேடியோட காண்டாக்ட் நம்பர், அட்ரஸ்ஸு, டேடி மம்மியோட பேர், என்னோட டேட் ஆஃப் பர்த்து, இதோட 8th ஸ்டாண்டர்ட் மார்க்ஸ் கார்டு. அதுக்கப்புறம் பேரண்ட் சிக்னேச்சர் கொடுத்துருப்பாங்க, டீச்சரு. பிரின்சிபல் வந்து விஏ மோசஸ்ன்றவங்க வந்து அப்போ இருந்தாங்க, ஓகேவா? இதுதான் கைஸ் என்னோட மாஸ் கார்டு, ஓகேவா? ப்ரொமோட்டட் டு
9th ஸ்டாண்டர்டுன்னு கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டில். ஓகே, அப்புறம் டேட் போட்டு கொடுத்துட்டாங்க. மம்மியோட சிக்னேச்சர்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பலமாக சூப்பராக இருக்கும். இது போட்டுதான் அவங்க வந்து பெரிய விஷயம். டேடி வந்து ஃபஸ்ட்டு போட்டிருக்காரு, டேடியோட சிக்னேச்சரு. ஸோ 10th வந்து ஒரு பர்சனை வந்து நான் வந்து ரொம்ப தேங்க் பண்ணோம். அவங்க பேர் வந்து மரியா வெரோனிகா. ஸோ எதுக்கும் ஒரு பர்சனல் திங்க்கோசரம் அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணோம் நான். ஸோ இது வந்து என்னோட கர்நாடகா செகண்டரி எஜுகேஷனல் எக்ஸாமின் போர்டு, ஓகேவா, 10th இது. ஸோ 10th வந்து கம்மியான மார்க்ஸ் தாங்க எடுத்தேன். 365 கரெக்டாக வந்து 365 எடுத்திருக்கேன். ஸோ ஒரிஜினல் ரிப்போர்ட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பீரோவில் இருக்குது. ஸோ அதை வந்து அது எடுக்க முடியல. இதுதான் வந்து என்னோட கபோர்டில் இருந்துச்சு, அதனால தான் இந்த ஒரு ஜெராக்ஸ் காப்பி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதா இருக்குது. ஸோ இது வந்து பேக் கேமராவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செகண்ட் பியூவில் நான் எடுத்த மார்க்ஸ் 229, 10th நான் எடுத்த மார்க்ஸ் 365, C+, A+ல வராது. அதுக்கப்புறம் செகண்ட் பியூவில் நான் எடுத்த மார்க்ஸ் வந்து 229. இதில் வந்து மார்க்ஸ் கொடுக்கலங்க, இதுலேயும் C+ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, வந்து கேலானிகேத்தனில் ஃபஸ்ட் பியூ பண்ணேன். அதுக்கப்புறம் அங்கே நாட்டி வேலை பண்ணாங்க, டிசி கொடுத்துட்டாங்க. சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அது நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அங்கே ரொம்ப கலாட்டா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து டிசி கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால சென்ட் ஆன்ஸ் ஈவினிங் காலேஜ் படித்தேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னோட சென்ட் ஆன்ஸ் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல். இது வந்து ரொம்ப மெமரிபிளான ஒரு திங் எல்லாருக்குமே. 10th எல்லாருக்குமே லாட்ஸ் ஆஃப் மெமரிஸ், க்ரைஸ், ஹாப்பினஸ் எல்லாருக்குமே இருக்கும். 10th வரைக்குமே நம்ம வந்து ஒரு சைல்டாக இருக்குவோம், மெச்சூரிட்டியும் இருக்காது நம்மளுக்கு அந்த டைமில். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த மெச்சூரிட்டி மைண்டெல்லாம் இல்லை. ஜாலியாக சுற்றின்னு அரட்டச்சின்னு இருப்போம். கேர்ள்ஸ் ஸ்கூல்லையே நிறைய ஃபன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஒரு மெமரிபிளான ஒரு திங் தான் இது. ஸோ 10th குரூப் ஃபோட்டோ, நல்ல மெமரிஸ் இந்த ஸ்கூலில். செகண்ட் பியூசிக்கு வந்து ஃபோட்டோ எடுக்க முடியலங்க. நாங்கள் வந்து ரெடியெல்லாம் ஆகிட்டு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரெடியெல்லாம் ஆகிட்டு போகிறதுக்குள்ளேயே அங்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டுக்கிறாங்க. சமோசா வந்து சாப்பிட்டுங்கிறாங்க. எங்களுக்கு சைக்காய்ச்சி மைண்டு, ஓகே நம்ம மேலே தான் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு விட்டுட்டோம். வேறு எதுவும் பண்ண முடியாது அந்த டைமில். திரும்ப ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்தோம். ஓகே, டீச்சர்ஸ் எல்லாமே வந்து சேர்ந்து ஓகே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபோனில் இருக்குது. அது வந்து இந்த மாதிரி வந்து காப்பி பண்ணி வைக்கல, ஒரு ஃபோட்டோவாக அந்த ஃபோனில் இருக்குது, மெமரி கார்டில் இருக்குது. ஐ மீன் இது பார்த்தீங்கன்னா என்னோடய 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் நான் இந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸ் தான் யூஸ் பண்ணேன். பாருங்கள் என்னென்ன ட்ரிப்பிட்ரிங் வேலைலாம் பண்ணி வச்சுருக்கேன். டோம்ஸ் இது வந்து டேடி தான் வாங்கி கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், டேடி தான் வாங்கி கொடுத்தாரு. இதுவும் துரு பிடிச்சி போயிடுச்சு ஆயிடுச்சு இல்லை, ஒரு கிட்டத்தட்ட 10 years ஆக போகுது. ஸோ அதனால 10 years ஆமாம் 10 years மேலே ஆக போகுது. பாருங்கள் அப்படியே வச்சுருக்கேன் என்னோட மெமரிஸ் எல்லாமே. அவ்வளோதாங்க, ஸ்கூல் மெமரிஸ் அண்ட் காலேஜ் மெமரிஸ் எல்லாம் வந்து ஒரு புனிதமானது, ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்குமே அந்த மெமரிஸ் வந்திருக்கும் நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்ச் டில் எண்ட் வரைக்கும் பாருங்கள் கைஸ். டாடா பாய்.